சிபிஏ ஃபவுண்டேஷனில் டெப்ரிசியேஷன் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாம். இது சிபிஏன்னு பார்க்காதீங்க, நம்ம நார்மல் பிகாம்லேயும் வருவது. ஓகேயா? ஓகே, கொஸ்டின் பார்க்கலாம். A firm purchased on 1st January 2020 certain machinery for 5,82,000 and spent 18,000 on its erection. அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது அந்த மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இன்ஸ்டலேஷன் வாங்க, அதாவது பிஃபோர் ஸ்டார்டிங் டு யூஸ் எது செலவு பண்ணாலும் தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேயா? அப்படின்னா அதை அசட்டோட ஆட் பண்ணணும். அடுத்தது, ஆன் July 1st 2020 அனதர் மிஷின் 2 lakh வாஸ் அக்வைர்ட். சரி, இது மாதிரி இருக்கும்போது 2 மிஷின் இருந்ததுன்னா இது M1 போட்டுவாங்க உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேயா? இதை M2ன்னு போட்டுவாங்க. அப்போ தான் டெப்ரிசியேஷன், சப்போஸ் செல் பண்ணன லாஸ் ஆர் ப்ராஃபிட் ஆன் சேல் கண்டுபிடிக்கலாம். On 1st July 2021, the machinery purchased on 1st January. See, that means machine 1. Okay. என்ன பண்ணாங்க? Became obsolete and auctioned for 3,86,000. வித்துட்டாங்க, பேசிக்கலி sold. ஓகேயா? And the same date, fresh machinery was purchased. அப்போ இது M3. ஸோ மொத்தம் 4 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. M1, M2, M3 வாங்கியிருக்காங்க. ஓகே, தென் M1 சோல்டு. ஓகேயா? டெப்ரிசியேஷன் வாஸ் ப்ரொவைடட் ஆனுவலி 31st December. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபைனான்ஷியல் இயர் இஸ் January to December அர்த்தம். ஃபைனான்ஷியல் இயர் இஸ், ஒரு நிமிஷம், சாரி, ஓகே, வெரி சாரி. Financial year is January to December. ஓகேயா? ஓகே ஓகே, ப்ரிப்பேர் மெஷினரி அக்கௌண்ட் கேட்டுருக்காங்க. சரி, ஸோ மெஷினரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் டெபிட் கிரெடிட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் 1. ஓகேயா? மிஷின் 1. ஓகே, ஸோ டிக்கெட் வச்சுக்கோங்க. 5,82,000, 18,000. 5,82,000, 18,000. Then on July 1st, மிஷின் 2 வாங்கியிருக்காங்க. மிஷின் 2 lakhs. அதையும் டிக்கெட் வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்போ 31st December 2020க்கு டெப்ரிசியேஷன் போடணும். ஸோ இதுக்கு January 1st வாங்கினதுனால இது ஃபுல் இயர் வரும், அதாவது 12 monthsக்கு வரும். ஓகே, 12 months வரும். இது ஜூலை வாங்கினாங்க, அப்போ ஜூலை டு டிசம்பர்னால் இது 6 months தான் வரும் டெப்ரிசியேஷன். ஓகேயா? இந்த மாதிரி அமௌண்ட் போடக்கூடாது, ஆக்சுவலாக கீழே கால்குலேஷன் போடணும். ஸோ இது 6 lakhs. ஸோ 6 lakhs இன்ட்டு 10%னா கீழே ஒர்க்கிங் இருக்கா பார்க்கலாம். இது இருக்குது. ஓகே, டெப்ரிசியேஷன். ஸோ 6 lakhs இன்ட்டு 10%, நம்ம 2 lakhs இன்ட்டு 10%, ஆனால் ஆஃப் ஆஃப் த இயருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 70,000. சூப்பர், கரெக்ட். ஸோ பேலன்ஸ் 7,30,000 கொண்டு வந்துடுங்க அடுத்த வருஷத்துக்கு. ஓகேயா? அடுத்து என்ன பண்ணியிருக்கு? மிஷின் 3 வாங்கியிருக்கு. இன்றைக்கி ஆன் 1st January 2020. ஓகேயா? இல்லை, ஆன் 1st July, அது 1st January விற்றுருக்கு. ஸோ ஆன் 1st July மிஷின் 3 வாங்கியிருக்கு. அதை டிக்கெட் வச்சுக்கோங்க, 4 lakhs. ஓகேயா? இப்போ டெப்ரிசியேஷன் சோல்டு மிஷினுக்கு என்ன நடந்திருக்கு? இன்றைக்கி விற்றுருக்காங்க. ஆன் 1st July 2021 விற்றுருக்காங்க. ஓகே, அப்போ 6 monthsக்கு டெப்ரிசியேஷன் போடணும். 6 monthsக்கு அந்த 6 lakhs மைனஸ் 70,000 போட்டால் 6,30,000 வரும் புக் வேல்யூ. 6 lakhs minus 60, சாரி 5,40,000 புக் வேல்யூ. அதில் 10% 54, அதில் பாதி 27,000. ஓகேயா?
அதுதான் இங்கே போட்டு 27,000. ஓகே, தென் சோல்டு ஃபார் 3,86,000. அது டிக்கெட் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா நம்பர்ஸும் டிக்கெட் அடிச்சாச்சா பாருங்கள், ஆல் நம்பர்ஸ் டிக்கெட் அடிச்சாச்சு. 3 மிஷின் வாங்கினாங்க, ஒரு மிஷின் செல் பண்ணாங்க. ஸோ 5,13,000 புக் வேல்யூவை, அதாவது 6 lakhs வாங்கி 1 year டெப்ரிசியேஷன், அனதர் 6 months டெப்ரிசியேஷன் பண்ணிட்டு 5,13,000 இருக்குது. செல் பண்ணது 3,86,000. அப்போ லாஸ் ஆன் சேல் இஸ் 1,27,000. ஸோ இங்கே கிரெடிட் சைடில் வரும் 1,27,000 லாஸ் ஆன் சேல். ஓகேயா? இப்போ டெப்ரிசியேஷன் மிச்ச மிஷினுக்கு போடணும். மிஷின் 2, மிஷின் 3. மிஷின் 2க்கு ஃபுல் அமௌண்ட் வரும். அதாவது 1,90,000, 2 lakhs இருந்தது. அதில் முதல் வருஷம் ஆஃப் ஆஃப் த இயர் தான். ஓகே, 1,90,000 போச்சு, 19,000 போச்சுன்னா, ஸோ 19,000 இஸ் த டெப்ரிசியேஷன். ஓகேயா? அடுத்தது 4 lakhs ஜூலை மாதம் வாங்கினாங்க. அப்போ பாதி டெப்ரிசியேஷன். ஸோ 20 + 10 39. ஓகே, சூப்பர். ஓகேயா? ஸோ பேலன்ஸ் கேரி டவுன் இஸ் 5,51,000. ஓகே, பை பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, என்ன ஃபைனான்ஷியல் இயர்னு பார்த்துவாங்க. ஓகே, விச் இஸ் Jan to December. அப்புறம் மொத்தம் 4 transactions. அதில் 3 + 3 பர்ச்சேஸ். ஓகே, அண்ட் 1 சேல். ஓகே, அடுத்தது ஒரு மிஷினுக்கும் M1 M2ன்னு போட்டுருவாங்க. அப்போ தான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஓகேயா? ஸோ இது ஸ்டாண்டர்டாக வர சம் தான். அது நம்ம +2லேயே வரலாம், பிகாம்லேயே வரலாம். ஓகே, தேங்க்யூ.